பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சாதம் வச்சுட்டேன். சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். என்னென்னா பெப்பர் சிக்கன் கிரேவியாக பண்ண போகிறேன். பெப்பர் சிக்கன்னா ட்ரையாக எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக பண்ண போகிறேன். அதுதான் இன்றைக்கி வீடியோ. சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாதத்துக்கு போட்டுக்கலாம், அது மாதிரி பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும். பூரியும் சிக்கன் குருமாவும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காம்பினேஷனில் இருக்கும். இது வந்து பெப்பர் சிக்கன் அப்படிங்கிறதால நல்லா காரசாரமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்து நுணுக்கி போடுறதால நல்லா வாசமாக இருக்கும். இன்னைக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். அது இரும்பு வானலில் பண்ண போகிறேன். இரும்பு வானல் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே நான்ஸ்டிக்கில் இல்லைனா அலுமினிய பாத்திரத்தில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது டேஸ்ட்டு வேறு. இரும்பு வானலில் செய்கிறப்ப நம்மளுக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும், டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இந்த பழைய காலத்தில் செய்கிற அந்த டேஸ்ட்டு வரும். நம்ம கிராமத்து சிக்கன் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட் வராது, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிராமத்து ஸ்டைலில் நல்ல காரசாரமாக நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து இரும்பு வானலில் செய்யும்போது வரும். அதனால தான் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இரும்பு வானலில் தான் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து பார்க்கலாம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பெப்பர் சிக்கன் கிரேவி நல்லா காரசாரமாக ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா வந்து வறுத்துக்கணும். நம்ம பொடி போடக்கூடாது, சிக்கன் மசாலா போடக்கூடாது. அது அஞ்சரை பெட்டியில் தான் நம்மளோட சமையல் ரகசியமே இருக்குது. ஸ்டவ்வை வந்து கம்மியாக வச்சிருவோம், பேசிக்கிட்டே அது வந்து தீஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சிக்கன் வந்து 1 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், பாருங்க இது மிளகு மட்டும் 2 ஸ்பூன் போடுறேன். காரம் பத்தலைன்னா மிளகு தூள் பத்தலைன்னா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது மட்டும். ஏன்னா பெப்பர் சிக்கன் இல்லைங்களா, அதனால மிளகு வந்து தூக்கலாக இருக்கணும். போட்டாச்சா, அடுத்தது இன்னும் ஒரு ஸ்பெஷல் போடணும். என்னன்னா மல்லி. நிறைய பேர் வந்து பெப்பர் சிக்கனுக்கு மல்லி போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் அந்த மல்லி வாசனை தான் பெப்பர் சிக்கனை நல்லா தூக்கலாக காமிக்கும். இதை கிளறிக்கும், அப்படியே கரிஞ்சு போயிடும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா 1 கிலோ சிக்கன் அது மறந்தே போயிட்டு நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன்னா கொஞ்சம் குறைச்சிடுங்க. இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 பீஸ் பட்டை போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடல் பாசின்னு சொல்லுவாங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கிறதால நான் 6 எடுத்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4 உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதை வறுத்துட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது வறுக்கிறப்பே நல்ல வாசமாக இருக்குது. இந்த மிளகு சீரகம் ஏலக்காய் கிராம்பெல்லாம் வறுபடுது இல்லைங்களா, அதுவே செம்ம வாசமாக இருக்குது. சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா இரும்பு வானல் என்ன பண்ணோம், டக்குன்னு சூடாயிரும். சூடை வந்து டக்குன்னு இறக்காது, அது அப்படியே அந்த சூடு இருந்து தங்கிக்கிட்டே இருக்கும். அந்த சூடுலேயே வறுத்துரும். ஃபஸ்ட்டே சூடாயிருச்சா வானல், அதனால அதுலேயே வறுபட்டு இருக்கு. இதுவே சூப்பராக இருக்கும். கலர் மாறிட்டாலோ தீஞ்சிட்டாலோ அந்த பொடியோட வாசனை மாறிடும், நம்ம செய்கிற பண்டத்தோட வாசனமும் மாறிடும். அதனால நான் நிறைய தடவை சொல்லுவேன், சிம்மில் வச்சுக்கோங்க, மீடியமில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்போம். எல்லாருமே பசியோட காத்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து சொதப்பிட்டோம்னாக்கா அன்னைக்கு வந்து சாப்பாடு நல்லா இருக்காது, நம்மளுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். நல்லா சமைச்சு கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிக்கணும். இது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போதைக்கு இதை ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பெப்பர் சிக்கனோட மசாலா இதுதான். சூப்பராக இருக்கா? எனக்கு நல்ல வாசம் அடிக்குது. செம்மையாக வாசமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிக்கோங்க. லைட்டாக குறப்பாக இருந்தால் கவலைப்படாதீங்க, அது அப்படி தான் இருக்கும். மிக்சியில் வந்து ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு வானல் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு 4 பெரிய வெங்காயம் அளவுக்கு நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கிரேவி திக்காக கிடைக்கும், அதனால் நல்ல பொடியாக கட் பண்ணி நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக பண்ணணுன்னா போட்டுக்கோங்க. எனக்கு இப்படி பிடிக்கும், அதனால் நான் போடுறேன். இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க. அப்படி கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கருவேப்பிலையோட வாசனை வந்து அது எண்ணெயில் இறங்கும், நல்லாயிருக்கும். அதில் சிக்கன் போட்டு வேகும்போது நல்லா வாசமாக வெந்துக்கிட்டு இருக்கும். 4 தக்காளி அதையும் மிக்சியில் அரைச்சி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ வர தக்காளிலாம் ரொம்ப திக்காக இருக்குது, வதங்க மாட்டேங்குது சீக்கிரம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு நம்ம மசாலா நுணுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கிளறிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 2 நிமிஷம் வதக்குனாலே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லாயிருக்கும். அந்த சமயத்தில் நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் போடுறோம். 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சுருந்தேன். அதுலேருந்து இப்போ எடுத்து சிக்கனை வந்து கிரேவியில் போடுறேன். இது நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதை பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியும் உப்பும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். ட்ரையாக எடுக்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதில் தண்ணி விடும் பார்த்தீங்களா, அதிலே வேக வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. பெப்பர் சிக்கன் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் கிரேவியாக எடுக்க போகிறேன். அதனால் நான் தேங்காய் சேர்க்க போகிறேன். இதில் தேங்காய் சேர்த்தா தான் அது கிரேவி பக்குவத்துக்கு வரும். சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சாதத்தோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். தேங்காய் போடலன்னா கொஞ்சம் காரில் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ட்ரையாக எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். கிரேவிக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் போடணும். தண்ணி விட்டுருந்துச்சு, அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சிக்கனை வேக வச்சிடலாம். எல்லாமே போட்டாச்சு, உப்பு மட்டும் போடணும். உப்பு போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுருங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க. நடுவில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் கிரேவியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கிரேவியாக நம்ம ஊற்றி சாப்பிடும்போது தண்ணியாக இருக்கும். தேங்காய் ஊற்றும்போது டேஸ்ட்டும் கொடுக்கும், கிரேவியும் திக்காக இருக்கும். நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துச்சு பாருங்கள். கிரேவி கெட்டியானதும் இந்த மாதிரி இறக்கிக்கோங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி போட்டு இறக்கிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு கைப்பிடி பச்சை வெங்காயம் போடுங்க. இப்போ ட்ரெண்டாக இருக்குது. எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே செட்டிநாடு சிக்கன்னு இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் கிரேவி எல்லாமே கேட்கும்போது இந்த பச்சையாக வெங்காயம் போட்டு கொடுக்குறாங்க. அது நல்ல டேஸ்ட் இருக்குது. போட்டு சாப்பிடும்போது தொட்டுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நானே ஆட் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சுட சுட சாதத்தில் நம்ம இப்போ பெப்பர் சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்தது. அதுவும் இரும்பு வாணலில் செஞ்சது. நல்லா கிராண்டாக இருந்தது சிக்கன். கலரு எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா டார்க் கலராக இருக்குது பாருங்கள். அந்த பச்சை வெங்காயம் போடுங்க, செம்மையாக இருந்தது. அது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு வெங்காயமும் வந்துச்சா, அதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. திகட்டாமல் இருந்தது நம்மளுக்கு. சூப்பராக இருக்கா? செம்மையாக இருந்துச்சு. நல்லா பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அப்படியே தேங்காய் போடாமல் நீங்கள் ட்ரையாக இறக்குனாலும் இறக்கிக்கோங்க. கிரேவின்றதால நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த சாதத்தோட போயிட்டு நல்லா போய் கலந்து நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
இந்த கிரேவி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குது. பெப்பர் சிக்கனா செம்ம டேஸ்ட்டு. அந்த பெப்பரோட டேஸ்ட்டு, அந்த மல்லி வறுத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்காது. சூப்பராக இருக்குது. பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது. இது வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் செம்மையாக இருக்கும். பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நல்லா மிளகு வாசனையோட சாப்பிட்றோம் பார்த்தீங்களா பெப்பர் சிக்கனு, அதனால தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நல்லா சீக்கிரமாக செரிச்சிடும். மிளகு இல்லைங்களா, செம்மையாக செரிச்சிடும். சாப்பிட்ட உடனே பசிக்கும் திரும்ப.